ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்ட் 19. சரிங்களா? ஸோ அதில் எக்ஸ்டெண்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் பற்றி ஸ்லைட்லியாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் மேட்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்டெண்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் பார்த்துட்டு ஃபுல்லாகவே பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஹெட்ரா, டாரஸ் நாட்டுன்னு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெட்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணி அப்படியே இழுத்தீங்கன்னா இங்கே ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ தென் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதோட பேராமீட்டர் டைரெக்டாக போய்க்கோங்க. போய் அதில் இது கியூபா வேணும்னா கியூபா கிடைக்கும். பிகாஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்குது. அண்ட் *1, *2. ஸோ ஸ்டார் மாடலாக நீங்கள் அதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த *1 வச்சுக்கிட்டு இப்போ ஜஸ்ட் இதோட கலரை நான் மாற்றிக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு கலர் வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பி அப்படிங்கிறது வெளியிலையும் கியூ அப்படிங்கிறது உள்ளாடியும் இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஆக்சஸ் ஸ்கைல் பி அப்படிங்கிறது வெளியில், கியூ அப்படிங்கிறது பார்த்தீங்களா உள்ளாடி. ஸோ அடுத்து ஆர் அப்படிங்கிறது இதே மாதிரி ஷேப்பு திரும்ப உள்ளாடி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரீசெட் பண்ணீங்கன்னு நினச்சா கூட ரீசெட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதான் ஹெட்ரா அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? ஸோ இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்ட ஒரு டாபிக் தான். ஏன்னா இதை வச்சு லைட் செட் பண்ணிடலாம். நீங்கள் குளோபல் இலுமினேஷன் கொடுத்து ஒரு அழகான லைட்டு சூப்பராகவே பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டாரஸ் நாட். ஓகேவா? டாரஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ்லேயே பார்த்துருப்போம் டாரஸ். ஸோ அது நாட்டாக போடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளிக் பண்ணி அப்படியே மவுஸை விட்டு அப்படியே உள்ளாடி கொண்டு போய்க்க. ஓகே. தென் ரைட் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதான் நாட் அப்படிங்குவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ இதோட பேஸ் கர்வ் அப்படின்றது. ஸோ இது நாட்டாக வேணுமா இல்லைன்னா சர்க்கிளாக வேணுமான்னு கேட்குது. உங்களுக்கு சர்க்கிள்னா சர்க்கிளாகவே கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நாட் தேவைன்னா நாட்டாகவே கொடுத்துக்கலாம். இதோட ரேடியஸ். ஸோ நான் ரேடியஸை மேக்ஸிமம் கம்மி பண்ண பார்க்குறேன். 25 வச்சுக்கிறேன். செக்மெண்ட் இம்பார்ட்டன்ட். செக்மெண்ட் நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது தான் இது உங்களுக்கு நாட்டாகவே கிடைக்கும். பார்த்தீங்களா? இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த செக்மெண்ட்டை கம்மி தான் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்களா? நல்லாவே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது க்யூட்டாக ஸ்மூத்தாகவே கிடைக்கும். அண்ட் PQங்கிறதுக்கு இது நாட்டோட டைமென்ஷன். ஒரு ரேண்டம் இதில் இது என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கிராஸ் செக்ஷன். இந்த ரேடியஸ் 1, 2 அதாவது இது வெளியில் இது ஓவராலாக கால்குலேட் பண்ண இந்த ரேடியஸ் இது வெளியில் உள்ளது மட்டும் கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுமாரி அதோட சைடு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். தென் ஆல்மோஸ்ட் ட்விஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்களா? ஸோ அதோட லம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லம்போட ஹைட்டு பார்த்தீங்களா? லம்போட ஹைட்டு, லம்போட ஆஃப்செட்டு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஸ்மூத் அப்படிங்கிறத ஆல்லே வச்சு பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேப் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ மேப்பிங் மெட்டீரியல் கொடுக்கணும். ஸோ இப்போதே நம்மக்கிட்ட மெட்டீரியல் போர்ஷன் அந்த அளவுக்கு போகாதனால நான் இதை விட்டுடுறேன். கண்டிப்பாக மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது இந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து தான் விடுவேன். ஓகேங்களா? அண்ட் இன்னைக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொல்லி தரது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் மேலே மேலே நான் நிறையா டியூட்டோரியல் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்கும். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.